عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى، أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك إلى آخر الآية. ஆமன்னா பில்லாஹி ஸதகல்லாஹு மௌலானல் அஸீம். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அன்பிற்கு சிறார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றின் பல பகுதிகளை நாம் சுபுகின் வாயிலாக தெரிந்து வருகிறோம். நேற்று கூட நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஆசை பெற்றோம் என்றால், கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்காக காத்திருக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் பயானிலே நம்முடைய பேச்சாளர்கள் சொன்னார்கள். அதன் தொடரிலே இன்று நாம் ஒரு செய்தியை சொல்கிறோம். மேலான பெரியவர்களே, ஒரு தலைவரிடத்தில் இருக்க வேண்டிய அற்புதமான பண்புகள் இரண்டு. ஒரு தலைவரிடத்தில் இருக்க வேண்டிய, அது குடும்ப தலைவராகட்டும், ஒரு நிறுவனத்தின் தலைவராகட்டும், ஒரு தொழிற்சாலையின் முதலாளி ஆகட்டும், யாரெல்லாம் பொறுப்பில் இருப்பார்களோ அவருக்கு கீழே பலர் வேலை பார்ப்பார்களோ அல்லது பலர் அவருக்கு கீழே இயங்குவார்கள். அத்தகைய தலைவரிடத்தில் இருக்க வேண்டிய அவசியமான இரு பண்புகள், ஒன்று கருணை, மற்றொன்று கண்டிப்பு. ரெண்டுமே இணைந்து இருக்க. இறக்கப்பட வேண்டும், கருணை காட்ட வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், அவரை தன்னோடு உண்டான ஒரு சக மனிதராக பார்க்க வேண்டும். ஒரு அடிமையாகவோ ஒரு வேலைக்காரராகவோ அதெல்லாம் தனக்கு கீழே இருக்கணுங்கிற அந்த ஒரு ஆதிக்க சிந்தனையில் பார்க்காமல் சக மனிதன் என்கிற சிந்தனையில் பார்க்கிற போது அன்பும் கருணையும் அங்கே வெளிப்படும். மேலான பெரியவர்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை வளர்த்து ஆளாக்குகிறார்கள். கரடுமுரடான தன்மை கொண்ட அந்த மக்களை வளர்க்கிற போது அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? கருணை தான். ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்கோபியாகவோ அல்லது சிடுசிடுத்த வார்த்தையோ கடுகடுத்த முகமோ கொண்டவராக இருந்திருந்தால் சஹாபாக்கள் தலதிரிச்சு ஓடி இருப்பாங்க, நபியை சுற்றி அமர்ந்திருக்க மாட்டாங்க. அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், அவர்கள் உங்களை விட்டும் எப்பொழுதோ அப்படியே விரண்டோடி இருப்பார்கள். ஆனால் மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பை போல சஹாபிகள் நாயகத்தினுடைய வார்த்தைக்கு அப்படியே கட்டுப்படுவார்கள், அங்கேயே இருப்பார்கள். ஒரு சஹாபியெல்லாம் எப்படி சொல்றாங்கன்னா, நாயகமே எனக்கு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்றாங்க. வீட்டுக்கு ராத்திரி பட்டா போக மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்கு ராத்திரி பட்டா போக மாட்டேங்கிறாங்க. நாயகமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. இப்போ இவ்வளவு பெரிய ஒரு ஈர்ப்புள்ள ஒரு தலைவராக எப்படி நபி மாறினாங்கன்னு சொன்னா, நபியிடத்தில் வெளிப்பட்ட அந்த கருணை தான், அந்த பிரியம் தான் இருக்கணுங்க. இப்போ குழந்தைகள்கிட்டே ஒரு செய்தியை சொல்லணும்னா நம்மள்கிட்ட முதல்ல வெளியாகக்கூடியது கருணையான முறையில் அவரை நாம் தட்டி கொடுத்து, நீ நல்ல தம்பி, நல்ல பையனப்பா, நீ எப்பொழுதும் என் சொல்லுக்கு மாறு செய்ய மாட்டாயே என்றெல்லாம் சொல்லி நாம் ஒரு விஷயத்தை சொல்லும் போது அந்த கருணையோடு அவர் அதை எடுத்துக்கொள்வார். அந்த பிரியத்தோடு அந்த விஷயத்தை அவர் செய்வார். எல்லா நேரங்கள்லையும் நாம மிரட்டிக்கிட்டே உருட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலும் அவர்கள் மிரட்டியோ அதட்டியோ வேலையே வாங்கல. அனஸ் ரலியல்லாஹு இவர் சின்ன பையன் தான், ஒரு 10 வயசு பையன் அனஸ் ரலியல்லாஹு. அவர் ஒன்றுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஹிதமத்து கொண்டு விட்டுட்டாங்க அவங்க தாயார். நாயகமே, அனஸ் ரலியல்லாஹு நீங்க உங்களுடைய சின்ன சின்ன வேலைகளுக்கு வச்சுக்கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு சில வேலைகள் வாங்குவார். அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, 10 வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கு பின்னால் அவங்க தன்னுடைய முதலாளி முத்து நபி முஹம்மது ரசூலுல்லாஹி பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து ஒருபோதும் சீ என்று திட்டியதில்லை, பேசியதில்லை. ஒரு வேலைக்கு என்னை அனுப்புவார்கள், அதை நான் செய்யாமல் விட்டால் ஏன் செய்யல என்று கேட்க மாட்டார்கள். செய்யக்கூடாது என்று சொன்ன ஒன்றை நான் செய்துவிட்டால் இது ஏனப்பா செய்தார் என்று என்னிடத்தில் கேட்டதில்லை.
10 வருஷத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு இடத்துல இந்த மாதிரி கேட்கல என்பது எதை உணர்த்தது? அவர் கொடுத்த காரியத்தை செய்யலன்னு உணர்த்தல, அவர் அந்த காரியத்தை செய்திருக்கார். ஆனால் அப்படி ஒரு வேளை அந்த காரியத்தை முன்பின் ஆகிவிட்டாலும் நபி அவங்க அவரை அதட்ட மாட்டார்கள், கருணையோடு கேட்பார்கள். லிமா சனாத்த, இது ஏன் தன்னை செய்தீங்க அப்படின்னு ஒரு கருணையோடு கேட்பார். அப்போ ஒரு தலைவரிடத்துல, ஒரு பொறுப்புதாரிடத்துல வர வேண்டிய முதல் குணம் கருணையான வார்த்தை, கருணையான பார்வை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இடங்களிலும் கருணையோடு இருந்திருக்கிறார். அடிக்கடி நாமெல்லாம் அந்த வார்த்தைகள் சொல்றோம், கருணையே உருவான காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது நாம ஒன்றும் ரைமிங்குக்கு சொல்லலை, நாயகத்தினுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்துச்சு. பல கட்டங்கள்ல ஒரு மனிதர் வருகிறார், ஒரு கிராமவாசி வந்த ஒரு சிறுநீர் கழித்தாருன்னு அடிக்கடி சம்பவத்தை கேள்விப்படுறோம். மஸ்ஜித் நபவியில சிறுநீர் கழிச்சிட்டார், எல்லாருக்குமே அப்படித்தான் இருக்கும். ஆனா நபி அவங்க கூப்பிட்ட, அவங்க கண்டித்த விதம் கருணையே உருவாக இருந்தது. அந்த மனிதர் தன்னுடைய கோத்திரத்திலே சென்று இதுபோல் ஒரு நல்ல தலைவரை நான் இன்று பார்த்து வந்தேன். நம்ம அதுதான் அங்கு பார்க்கணும். அதாவது நபி அவங்க அந்த சிறுநீர் கழித்த மனிதரை கனிவோடு கண்டித்தாங்க, நடந்து இல்லையா? அந்த கண்டிப்புக்கு பின்னால, கனிவோடு எடுத்துரைத்த அந்த விஷயத்திற்கு பின்னால கிடைத்த பெரிய லாபம் என்ன தெரியுமா? அந்த குடும்பத்திலிருந்து, அந்த மஹல்லாவிலிருந்து 300 பேர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இப்படிதான் இஸ்லாம் பரவாச்சு, வேற எந்த வகையிலையும் பரவாயில்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன்னா அந்த மனிதரை கூப்பிட்டு நபி என்ன கேட்டாங்க, எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க, இதெல்லாமா கேட்பாங்க. ஒரு ஆள் வந்து ஒண்ணு கடிச்சாருன்னா எவ்வளவு சத்தம் போடும், ஓடியா விரட்டியா அப்படி இப்படின்னு சொல்லுவேன். நபி அவரை கூப்பிட்டு பள்ளிவாசல் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எந்த ஊர் நீங்க? நான் வந்து பக்கத்துல ஒரு ஊர். அப்படியா, எதுல வந்தீங்க? நடந்துதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாகனம் ரெடி பண்ணி கொடுத்து அவருடைய ஏழ்மை நிலையை பார்த்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸுகள்லாம் அவருக்கு ஹதியாக வாங்கி, யாருங்க செய்வார் இப்படி? இல்லை, நபியினுடைய ஸ்பெஷாலிட்டி அது. அதாவது மிக பெரும் கருணையாளர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது ஒரு தலைவர்கிட்ட அது இருக்கணும்னு சொல்லலாம். என்னுடைய கருத்து, ஒரு குடும்ப தலைவரிடத்துல, ஒரு சமூகத்தின் தலைவரிடத்துல, ஒரு தொழிற்சாலையின் முதலாளி இடத்துல இந்த தன்மை கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா காரணம் என்ன? இதன் மூலமாகத்தான் மக்களை நாம கரெக்டான ஒரு வழியில கொண்டு போக முடியும். எல்லா நேரங்கள்லையும் நம்ம அதட்டி கொண்டே இருக்க முடியாது இல்லையா? அப்ப அந்த மனிதருக்கு ஆடைகள் அன்பளிப்பு, வாகனம் அன்பளிப்பு, அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம தப்பு செஞ்சுட்டோம், தப்பை வந்து கூப்பிட்டு தண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் அங்க சஹாபாக்கெல்லாம் இருந்துட்டாங்க. நபி அவங்க ஒண்ணுமே சொல்லாம இருந்திருந்தா கூட அந்த மனிதனுடைய கதி அவ்வளவுதான். ஏன்னா எல்லாருமே சத்தம் போட்டாங்க. நபி வந்து இந்த சஹாபாக்கள் அமைதிப்படுத்தினாங்கன்னா ஹதீஸ்ல வரும். சஹாபாக்கள் அமைதிப்படுத்துறது மட்டும் இல்லாம அவருடைய அந்த சிறுநீர் கழித்த இடத்தில் தண்ணீரை ஊற்றும்படி சஹாபாக்கள் தான் சொன்னாங்க. இது எல்லாமே எதை உணர்த்ததுன்னா, அந்த மனிதருக்கும் நாயகத்திற்கு மத்தியில் உள்ள தொடர்பிலே கருணை வெளியானது என்பது உணர்த்தும். அவர் போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்ல. இது மாதிரி எத்தனை சம்பவங்கள் தெரியுமா? நபியினுடைய குணங்களால், நபியினுடைய கருணையான விஷயங்களால் ஈர்க்கப்பட்ட இஸ்லாத்துக்கு வந்தது. மேலான பெரியவர்கள், எப்படியானால் முதல் குணம் ஒரு தலைவரிடத்தில் இருக்க வேண்டியது கருணை, கனிவு என்பது. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நம்மை கனிவான கருணையான மனிதர்களாக வாழ தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.